எங்க அப்பா ரோபோ சங்கர் வாழ்றாரு. குபேரர் கோயில்ல யானை காணிக்கை. கண்ணீருக்கு மத்தியிலேயே பேசின மகள். திரையுலகத்துல பலரையும் சிரிக்க வச்ச நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரோட திடீர் மறைவு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் அவரோட குடும்பத்தினருக்கும் பேரிழப்பா அமைஞ்சது. அவரோட மறைவுக்கு பின்னாடி குடும்பத்தினர் கண்ணீரும் பெருமையுமா இப்போ அவரை நினைவு கூர்ந்துட்டு இருக்காங்க. ரோபோ சங்கர் தன்னோட ஆரம்ப கால வாழ்க்கையில நடன கலைஞராகவும் மிமிக்ரி ஆர்டிஸ்டாவும் தன்னோட கலை பயணத்தை ஆரம்பிச்சாரு. அவரோட ரோபோ டான்ஸ் அப்புறம் தனித்துவமான உடல் மொழி காரணமாவே அவர் ரோபோ சங்கர் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. சின்னத்திரை அப்புறம் மேடை நிகழ்ச்சிகள்ல வெற்றி பெற்ற பின்னாடி அவரு தமிழ் சினிமாவுல நகைச்சுவை அப்புறம் குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சு பிரபலமானாரு. ரோபோ சங்கரோட மறைவுக்கு பின்னாடி அவரோட மனைவி பிரியங்கா சங்கர் சமூக ஊடகங்கள்ல ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க. அதுல 30 நாட்களுக்கு பிறகு உன்னுடன் ஒரு காணொளியில் உரையாடல், குரல் கேட்கிறேன் சங்கரம்மா, சீக்கிரம் ஷூட்டிங்க முடிச்சிட்டு வந்துடுமா, நம்ம பேரன் நட்சத்திரனும் நானும் காத்திருக்கிறோம் அப்படின்னு தன்னோட மறைந்த கணவரை நினைச்சு உருக்கமா பதிவிட்டிருக்காங்க. இந்த உருக்கமான பதிவு ரோபோ சங்கரோட இழப்ப குடும்பத்தினர் எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கறத உணர்த்துது. ரோபோ சங்கர் மறைஞ்சு 30 நாட்கள் ஆன நிலையில அவரோட குடும்பத்தினருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு சம்பவம் இப்போ நடந்திருக்கு. ரோபோ சங்கர் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கக்கூடிய அவரோட குடும்ப உறுப்பினரான சோனியா போஸோட தம்பி டிங்கு சித்தப்பா ஒரு அரிய காணிக்கைய சமர்ப்பிச்சிருக்காரு. செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ரத்தினமங்கலம் குபேரர் கோயில்ல ரோபோ சங்கர் அப்படின்னு பெயரிடப்பட்ட ஒரு ரோபோட்டிக் யானைய அவரு காணிக்கையா குடுத்திருக்காரு. நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமா அவரோட பேர்ல இந்த ரோபோட்டிக் யானைய உருவாக்கி கோயிலுக்கு குடுத்திருக்காரு. அந்த யானை சென்னை செங்கல்பட்டு பக்கத்துல ரத்தினமங்கலத்துல இருக்கக்கூடிய குபேரர் கோயில்ல வைக்கப்பட்டிருக்கு. ரோபோ சங்கரோட பொண்ணு அப்புறம் மருமகன் கார்த்திக் 2 பேரும் இணைஞ்சு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க சிரிச்ச முகமாவும் பெருமையோடையும் பேசியிருக்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு எங்க அப்பா மறைஞ்சு 30 நாள் ஆயிடுச்சு. ஆனா அதே நாள்ல ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு. நம்மளோட டிங்கு சித்தப்பா எங்க அப்பா ரோபோ சங்கர் மேல வச்சிருக்கக்கூடிய அளவு கடந்த அன்பின் காரணமா இந்த பேர்ல ஒரு ரோபோட்டிக் யானைய செஞ்சு கோயிலுக்கு காணிக்கை குடுத்திருக்காரு. இப்போ குபேரர் கோயில்ல இந்த யானை இருக்குது. நெறைய மக்கள் இந்த ரோபோ யானைய பத்தி பேசுறத பார்க்கிறப்போ, எங்க அப்பா ரோபோ சங்கர் இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மாதிரியும், அதிகமான மக்களும் அவர பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரியும் எங்களுக்கு சந்தோஷத்த குடுத்திருக்கு. ரோபோ சங்கர் உடல் ரீதியா பிரிஞ்சாலும் ஒரு ரோபோட்டிக் யானையோட பேரால இன்னைக்கும் ரசிகர்களோட நினைவிலையும், குடும்பத்தினரோட இதயத்திலயும் அவர் வாழ்ந்துட்டு வராரு அப்படிங்கிறத இந்த உணர்வு பூர்வமான நிகழ்வு உறுதிப்படுத்தியிருக்கு. அவரு கலை மூலமா கொடுத்த மகிழ்ச்சி மாதிரியே மறைவுக்கு பின்னாடியும் அவரோட குடும்பத்துக்கு பெருமைய குடுத்திருக்காரு.